Hello friends, welcome back to LP Aquarium. எங்கள் எல்பி அக்காவுக்கு இந்த ஃபிஷ் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்த ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் போட்டாலும் அது ஒரு நாளே காலி ஆகிடும். இந்த ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் போட்டாலும் சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி போட்டு தள்ளிடும். அன்னைக்கு ஒரு நாள் ஊர்லேருந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க, நெய்பர் அக்கா. அந்த அக்கா ஃபிஷ் வேணும்னு கேட்டு எல்பி அக்காவுக்கு பிடிக்காத ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எல்பி அக்கா வந்து அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷும் அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷில் இருந்து 13 முட்டை போட்டிருக்குன்னு அந்த அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு எல்பி அக்காவோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? இது என்ன மௌலி ஃபிஷ் முட்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிஜமாலுமே 2 ஃபிஷ் மட்டும் ஃபுல் பர்த்தாக இருந்திருக்கு. மிச்சம் 10 ஃபிஷ்ஷும் ஹாஃப் பர்த்தாக இருந்திருக்கு. 13 குட்டியா? வாவ்! அதெல்லாம் உயிரோடு இருந்திருந்தா வாவ் சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே உயிரோடு இல்லையே, ஃபுல் பர்த் ஆனாலும் செத்து போயிடுச்சு. சச்சோ, ஆமாம், அது குட்டி பவுலில் தானே போட்டு வச்சுருந்தாங்க, அதனால்தான் செத்துருச்சு போல். ஏன்னா அதுக்கு தான் அந்த ஸ்பேஸே இருந்திருக்காது, அதனால செத்து போயிருக்கோம். ஸோ சார், அந்த ஃபிஷ்ஷை நம்ம வியூவர்ஸுக்கு காட்டலாமா? ஆனால் ஒரு நல்ல விஷயம், ஏன்னா அந்த குட்டி போட்ட பெரிய ஃபிஷ் சாகுலையே. இதுதான் அதோட குட்டி. இதில் ஒரு 4-5 குட்டி இருக்கும். மீதி எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தனால இதில் காமிக்க முடியல. இதுதான் ஃபுல் பாத் ஆனது. ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அழகாக இருக்குது. இன்னொன்று அவங்க அம்மா கலர்லேயே இருக்குது. இதோட ஸ்டொமக்கெல்லாம் பாருங்கள் எப்படி பல்ஜாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப பல்ஜாக இருக்குது. ஆனால் என்ன, செத்து போயிடுச்சு. மிச்சத்தெல்லாம் பாருங்கள், அப்படி இன்னும் ஹாஃப் பேர்ட் தான். முட்டை பாதி வெளியே இருக்குது. என்ன பண்ணலாம்? அதுக்கெல்லாம் பறிச்சிடலாமா? பறிச்சிடலாம். மண்ணை தோண்டியாச்சு, இப்போ உள்ள போட்டு மூடியாச்சு. பூவெல்லாம் எடுத்து மேலே வைக்கலாம். பூவும் வச்சாச்சு. Rest in peace. Bye guys. சரி அழுகாதீங்கடா, வேற வாங்கிக்கலாம். பை.